Hi, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஜர்னலிங் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்ட் 2. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி கொஞ்சம் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பண்ணுற ஐடியாஸ் வச்சு எப்படி ஜர்னலிங் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வீடியோ எண்டில் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஸ்கெட்ச் வச்சு கலர் பண்ணிக்கலாம், இல்லை கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணியும் கலர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக கலர் பண்ணியாச்சு. இப்போது இதை சுற்றி ஒரு அவுட்லைன் மாதிரி இப்படி ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுற்றியும் அவுட்லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ரவுண்ட்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த ஒரு ரவுண்ட்குள்ளே ஒரு பேட்டர்ன் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளைனாக ஷேட் மட்டும் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஷேட் பண்ணிக்கிறேன். எதுக்கும் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்க்கு வந்து பிளாக் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செக்டு லைன்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போது இதில் அங்கங்கே சில பாக்ஸஸில் மட்டும் இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்க்கு செக்டு லைன்ஸ் மட்டும்தான். ஸோ 2 கலர் யூஸ் பண்ணி செக்டு லைன்ஸ் போட்டுக்கிறேன். அடுத்ததுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு கலரை ஷேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து குட்டி குட்டியாக ஹார்ட்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன்க்கு ரவுண்ட் இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுட்டு அந்த ரவுண்டை சுற்றி ஷேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்க்கு வந்து 2 கலர்ஸில் ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாஃப்க்கு வந்து பிங்க்லேயும் ஹாஃப்க்கு வந்து ப்ளூலேயும் ஷேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்க்கு ஃபுல்லாக ஒரு கலரில் ஷேட் பண்ணிவிட்டு இதில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அதை வந்து ஷேடும் பண்ணிடலாம். ஸோ இதையும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை ஜர்னலிங் பண்ணும்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்க்கு வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஃப்ரேம்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். நான் வந்து மோஸ்ட்லி இது பிளாக் கலர் பென்லேயே ட்ரா பண்ணிட்டேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது கலர் ஸ்டிக் பென்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைஸ் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ரேண்டமாக தான் இது வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் இன்னும் வேறு ஷேப் கூட ட்ரா பண்ணலாம், லைக் ஓவல் ஷேப்பில், அப்படி இல்லைனா இந்த எக்ஸகன், பென்டகன். ஸோ இந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். பட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இன்னர் லைன் ஒன்று, அவுட்டர் லைன் ஒன்று இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு ரெகுலராக ஜர்னலிங் பண்ணுற ஹேபிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து முன்னாடியே நிறைய செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஜர்னலிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து 2 ரவுண்ட் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரவுண்டில் கொஞ்சம் டிசைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃப்ரேம்ஸ் மாதிரி இல்லை, சும்மா ஒரு டிசைன் மட்டும் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதுக்குள்ளே இருக்குது இல்லையா, அந்த பேப்பரும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரேம்ஸுன்றதுனால நம்மளுக்கு வெறும் இந்த பார்டர் மட்டும் இருந்தால் போதும். ஸோ உள்ள இருக்கிறதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்துக்குமே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரேம்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட அந்த ரவுண்ட் பார்த்திங்கன்னா அது வந்து நான் அப்படி தான் கட் பண்ணி எடுத்துருப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பேட்டர்ன் பேப்பர்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். கலர் பேப்பர் இல்லைனா நீங்கள் ஒயிட் பேப்பர்லேயே பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சும்மா லைன்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன், ஒரு ரூல்டு நோட் புக் மாதிரி. நெக்ஸ்ட் ஒன்க்கு வந்து கிரிட்டாக லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து வெர்டிக்கலாக இந்த மாதிரி நல்லா ஸ்பேஸ் விட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கலாம். இப்போது இதில் அங்கங்கே டாட்ஸ், இந்த லைன்ஸில் வந்து அங்கங்கே டாட்ஸ் வச்சுக்க போகிறோம்.
நெக்ஸ்ட் ஒன் வந்து செக்டு லைன்ஸ் தான் போட போகிறேன். இது வந்து நான் கலர் பென்சில்ஸில் தான் போட்டிருக்கேன். எதனால அப்படின்னா நம்மளுக்கு மேலே ஏதாவது எழுதணுன்னா கூட கலர் பென்சில் இருக்கும்போது லைட்டாக இருக்கும், மேலே நம்ம எழுதுறது நல்லா போல்டாக தெரியும். அதனால் அதே மாதிரி சைஸும் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் A4 சைஸில் நீங்கள் பேட்டர்ன் பேப்பர் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேவையான அப்போ அதுக்கேற்ற மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சின்ன சின்ன பேப்பர்ஸில் தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்க்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இதில் கரெக்டாக ஒரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ 1 2 3 4 5 அந்த மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போது கரெக்டாக இந்த லைன்குள்ளே நம்ம வந்து கோட்ஸ் வந்து எழுத போகிறோம். எல்லாமே 1 லைன் கோட்ஸாக தான் இருக்க போது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கோட்ஸ் எழுதுனா கூட எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒரு கோட்ஸ்க்கும் நடுவில் கரெக்டாக கேப் விட்டுக்கோங்க. கோட்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் பாசிட்டிவ் வேர்ட்ஸ், பிலீவ், ட்ரீம், ஹோப், லவ், ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து எழுதிட்டு நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த கோட்ஸையும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் வச்சு எப்படி ஜர்னலிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது கூட எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஃபெவிஸ்டிக்கோ இல்லைனா வந்து ஃபெவிகம், ஃபெவிகால்ஸ் எதுவும் ஒன்று தேவை. நம்ம அதை அப்ளை பண்ணி தான் ஒட்ட முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் பேட்டர்ன் பேப்பர் இதில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ரவுண்டாக பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து இங்கே ஒட்டிக்கிறேன். அப்புறம் இன்னொரு பேட்டர்ன் பேப்பரில் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த இடத்துல வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் எடுத்து இங்கே ஒரு ஸ்டிக்கர், அதுக்கப்புறமா இங்கே ஒரு லீவ் ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரவுண்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கிறேன். அப்புறமா வந்து இது கூட இன்னொரு பேட்டர்ன் பேப்பரில் இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பிளெயின் பேப்பர் எடுத்து அதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டேட் அண்ட் டே வந்து நான் எழுத போகிறேன். அந்த ரவுண்ட்குள்ளே கூட நம்ம டேட் அண்ட் டே வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ நான் வந்து அங்கே வேறு ஏதாவது எழுதிக்கலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு தனியாக அந்த மாதிரி க்ரஷ் பண்ண பேப்பரில் டேட் அண்ட் டே எழுதி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அதை கிழிக்கும் போதும் இந்த வந்து ரஃப்பாக கிழிச்சிக்கோங்க. இப்போது இது கூட ஒரு கோட் கட் பண்ணி எடுத்து அந்த கோட்டையுமே இந்த மாதிரி தனி வேர்டிங்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை இங்கே இருக்க இந்த பேப்பர் மேலே ஒட்டுறேன். ஸோ இந்த ஸ்பேஸ்லலாம் நம்ம என்ன எழுதணும்னு நினைக்கிறோமோ எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோட் ஜர்னலிங் பண்ண போகிறீங்கன்னா கோட்ஸ் எழுதிக்கலாம். அப்படின்னா மெமரிஸ் இல்லை டே டு டே லைஃப்பில் என்ன எழுதுது அதை ஜர்னலிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அதையும் நம்ம எழுதிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக அந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, ஸோ அதையும் நான் இங்கே வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த ஈஸியான ஜர்னலிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.